நண்பர்களே, கருடன் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது வானத்துல சக்கரவர்த்தியா சிறகடிச்சு பறக்கிற அந்த பெரிய பறவைதான். மகாவிஷ்ணுவோட வாகனமா பலசாலியா அவரை நமக்கு தெரியும். ஆனா அந்த உச்சாணி கொம்புக்கு அவர் சும்மா போயிடல. அந்த பயணத்துக்கு பின்னாடி ஒரு நீண்ட கண்ணீர் சரித்திரம் இருக்கு. அடிமைத்தனம், அவமானம், விதியின் சதி, இதையெல்லாம் கடந்து ஒரு வீரன் எப்படி உருவானான்? தர்ம யோத்தா கருட் கதையோட முதல் அத்தியாயம் இதோ. அடிமைத்தனம் எனும் கொடுமை. யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ரிஷியோட மனைவி ஒரு ராஜகுமாரி மாதிரி வாழ வேண்டிய விந்தை. ஆனா விதி எவ்வளவு கொடூரமானது! தன்னோட சொந்த சகோதரி கத்ரு செஞ்ச சூழ்ச்சியால அவங்களுக்கே அடிமையா வேலை செய்ய வேண்டிய நிலைமை. அந்த தாய் கையில தங்கம் இருந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு துடைப்பம் இருக்கு. இது விந்தையோட துரதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, ஒரு மகனா கருடனோட மனசுல விழுகிற ஒவ்வொரு அடியும் மரண வேதனை. சரி, கருடன் யாரு? சாதாரணமானவரா? கிடையாது. அவர் ஒரு முறை சிறக விரிச்சு அடிச்சா மேக கூட்டங்களே சிதறி ஓடும். அவரோட பார்வை பட்டா எதிரிகளோட இதயம் நடுங்கும். அவ்வளவு பலம். ஆனா என்ன பிரயோஜனம்? தன் கண்ணு முன்னாடியே தன் அம்மாவை ஒரு அடிமையா பார்க்கிற கொடுமை இருக்கே, அதை அவரால் தாங்கிக்கவே முடியல. ஆனா அவர் சாதாரண வீரன் இல்லை, அவர் ஒரு தர்ம யோத்தா. தர்மத்துக்காக தன்னை கட்டுப்படுத்திக்கிட்ட ஒரு மாவீரன். பாம்புகளின் ஏகத்தாளம். கதை இங்கேதான் சூடு பிடிக்குது. கத்ருவோட பசங்க அந்த பாம்புகள் இருக்கே, அவங்க கருடனை விடுறதா இல்ல. ஏய், யாரா நீ? ஒரு அடிமையோட மகன்தானே? உன் அம்மா எங்க அம்மாவுக்கு வேலை செய்யற மாதிரி நீ எங்களுக்கு ஏவல் செய்யணுடா அப்படின்னு ஏகத்தாளம் பேசுறாங்க. நண்பர்களே, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சிங்கத்தோட குகைக்குள்ள வந்து சில நரிகள் நின்னு கத்துனா எப்படி இருக்கும்? கருடனோட கண்கள் அப்படியே ரத்த சிவப்பா மாறுது, சிறகுகள் துடிக்குது, கைகள் அப்படியே நகங்களால எதிரிய பிளக்க காத்துட்டு இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அந்த ஒரு நொடியில அங்க இருந்த அத்தனை பாம்புகளையும் நசுக்கி போட்டிருக்கலாம். ஆனா அவர் கை ஓங்கல. ஏன் தெரியுமா? தாய்மையின் சக்தி. அங்கே வராங்க தாய் விந்தை. கோபத்துல விஸ்வரூபம் எடுக்கிற தன் மகனை பார்த்ததும் பதறி போய் அவன் கைகளை பிடிச்சுக்கிறாங்க. விந்தைக்கு தெரியும் தான் மகன் ஒரு முறை சீருனா இந்த உலகமே தாங்காதுன்னு. ஆனா அவங்க கருடனோட கண்ணை பார்த்து ஒன்னு சொல்றாங்க. மகனே, எதிரிய அடிக்கிறவன் வீரன் கிடையாது, தன் கோபத்தை அடக்கிறவன் தான் உண்மையான வீரன். நாம இப்போ இருக்கிற நிலைமைக்கு தர்மம் தான் நமக்கு துணை. நீ அவங்கள திருப்பி அடிச்சா உன் பலம் ஜெயிக்கும், ஆனா தர்மம் தோத்துடும். எனக்காக நீ அமைதியா இருப்பியாப்பா? அம்மா கேட்ட அந்த ஒரு வார்த்தை, விந்தையோட கண்ணிலிருந்து விழுந்த அந்த ஒரு சொட்டு கண்ணீர் கருடனோட அத்தனை ஆவேசத்தையும் அப்படியே அணைச்சிடுது. கருடன் அமைதியானாரு. ஆனா அந்த அமைதி தோல்வி கிடையாது, அது ஒரு பெரிய புயலுக்கான மௌனம். அம்மாவோட பாதம் தொட்டு வணங்கிட்டு மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுக்கிறார். அம்மா, நீங்க சொன்னா அது தர்மம். உங்களுக்காக இந்த அவமானத்தை சகிச்சுக்கிறேன். ஆனா இது ஒரு ஆரம்பம் தான். ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்க கழுத்துல இருக்கிற இந்த அடிமை விலங்க இந்த கருடன் உடைப்பான். இது சத்தியம். அந்த சபதத்துல தான் கருடனோட உண்மையான பயணம் தொடங்குது. விதியை மதியால வெல்ல போற அந்த மாவீரனோட அடுத்தடுத்த அதிரடிகளை பார்ப்போம். அம்மாவோட களைப்பும் கருடனோட தவிப்பும். அன்னை விந்தை பாவம், நாள் முழுக்க கடினமான வேலை. அந்த அடிமைத்தனம் அவங்க உடம்ப மட்டும் இல்ல, மனசையும் அப்படியே உருக்கிடுச்சு. கருடன் மெதுவா அவங்க பக்கத்துல போறாரு. அம்மாவோட முகத்தை பாக்குறாரு. ஐயோ, அப்படியே வாடி போயிருக்கு. உதடெல்லாம் காஞ்சு போய் தாகத்துல அவங்க தவிக்கிறது கருடனுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு. அம்மா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதோ இப்படியே போய் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரே பாய்ச்சல். காற்றையே கிழிச்சுக்கிட்டு போய் நல்ல ஜில்லுன்னு சுத்தமான தண்ணிய ஒரு சொம்புல எடுத்துட்டு வராரு. ஆனா அவர் திரும்பி வந்து பார்த்தப்போ அங்க ஒரு காட்சி. தூக்கத்துல ஒரு தேவதை
விந்தை அவ்வளவு களைப்புல அந்த தரையிலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. கையில தண்ணியோட வந்த கருடன் அப்படியே சிலையா நின்னுட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம். அம்மாவை எழுப்பலாமா? எழுப்புனா அவங்க தாகம் தீரும். ஆனா பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்பதான் நிம்மதியா தூங்குறாங்க. அவங்க தூக்கத்தை கலைக்க கூடாது. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அம்மாவோட நிம்மதியான தூக்கம் தான் முக்கியம். அவங்க தூங்கட்டும். ஆனா நடுராத்திரியில திடீர்னு அவங்களுக்கு தாகம் எடுத்து முடிச்சாங்கன்னா அப்போ நான் தண்ணி தேடி ஓடக்கூடாது. அவங்க கண்ணை திறக்கும் போது தாகத்தை தீக்கிற அந்த தண்ணி அவங்க முன்னாடி தயாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. ராத்திரி முழுக்க ஒரு தவம். அங்கதான் கருடனோட உண்மையான பக்தி வெளிப்படுது. அந்த ராத்திரி முழுக்க கருடன் ஒரு இன்ச்சு கூட நகரல. கையில அந்த தண்ணி சொம்ப வச்சுக்கிட்டு தன் அம்மாவையே பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது ஒரு காடு. ராத்திரி நேரம். கொசுக்கள் மொய்க்குது, கடிக்குது. பனிக்காத்து உடம்ப நடுங்க வைக்குது. ஒரே இடத்துல நின்னதுனால கை கால் எல்லாம் அப்படியே மரத்து போகுது. ஆனா கருடன் அசைவே கொடுக்கல. நாம லேசா அசைஞ்சா கூட அந்த சத்தத்துல அம்மாவோட தூக்கம் களைஞ்சுகுமோன்னு பயப்படுறாரு. உலகத்தையே ஒரு கையால தூக்கக்கூடிய பலசாலி தன் அம்மாவோட தூக்கத்துக்காக சிலையா நிக்கிறாரே. அந்த தியாகம் தான் கருட பக்தி. விடியற் காலையில நடந்த அதிசயம். மெதுவா விடியுது. சூரியன் வருது. விந்தை மெதுவா கண்ணை திறக்கறாங்க. முன்னாடி கருடன் அப்படியே கையில தண்ணியோட நிக்கிறத பாக்குறாங்க. ராத்திரி முழுக்க தூங்காததுனால அவர் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. பதறி போய், என்னப்பா இது, ஏன் இப்படி நிக்கிறன்னு கேக்குறாங்க. கருடன் ரொம்ப அமைதியா, உங்க தாகத்தை தீர்க்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும் அம்மா, இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு கொடுக்கறாரு. அந்த ஒரு நிமிஷம் விந்தை உணர்ந்த அந்த சந்தோஷம் இருக்கே, அத விடியற் காலையில நடந்த அதிசயம். மெதுவா விடியுது. சூரியன் வருது. விந்தை மெதுவா கண்ணை திறக்கறாங்க. முன்னாடி கருடன் அப்படியே கையில தண்ணியோட நிக்கிறத பாக்குறாங்க. ராத்திரி முழுக்க தூங்காததுனால அவர் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. பதறி போய், என்னப்பா இது, ஏன் இப்படி நிக்கிறன்னு கேக்குறாங்க. கருடன் ரொம்ப அமைதியா, உங்க தாகத்தை தீர்க்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும் அம்மா, இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு கொடுக்கறாரு. அந்த ஒரு நிமிஷம் விந்தை உணர்ந்த அந்த சந்தோஷம் இருக்கே, அத கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு பிள்ளையோட உண்மையான கடமை என்னங்கிறத கருடன் அன்னைக்கு உலகத்துக்கே சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கும் பக்தியில கருடனை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்றாங்க. உருகி போன அம்மா அந்த தண்ணீரை குடிச்சதும் விந்தை அம்மாவுக்கு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே மெய் மறந்து தன் மகனை பார்க்கறாங்க. கருடனோட கண்ணுல தூக்கம் இல்ல, ஆனா அம்மாவோட தாகத்தை தீத்துட்டோங்கிற ஒரு செம்ம நிம்மதி தெரியுது. விந்தை அம்மா கண்ணுல கண்ணீர் வழியுது. மகனே, உன்னை பெத்த நான் நிஜமாவே கொடுத்து வச்சவடா. உனக்கு நான் என்னடா செய்ய போறேன்? நீ கேட்டாலும் கேட்காட்டியும் உனக்கு ஒரு வரம் தரப்போறேன். இந்த காலமே உன்னை பார்த்து வியக்கணும். உனக்கு என்ன வேணும், எதை கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே எதிர்பார்க்காத அந்த வரம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? எங்களை அடிமைப்படுத்தின அந்த பாம்புகளை அழிச்சிடுங்கன்னு கேட்டிருப்போம். இல்ல எனக்கு ஒரு பெரிய ராஜ்யம் வேணும்னு கேட்டிருப்போம். ஆனா நம்ம கருடன் என்ன கேட்டாரு தெரியுமா? அதான் ஆச்சரியமே. அவர் அப்படியே அம்மா காலில் விழுந்து, அம்மா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நான் உங்க மகனா உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடவே இருக்கணும். இது ஒண்ணு போதுமா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு விந்தை அம்மா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடா இவன் இவ்வளோ பெரிய மனசு வச்சிருக்கானேன்னு அவங்களுக்கு பேச்சு வரல. அம்மாவுக்காக பெருமாளையே காக்க வைத்த கருடன். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். கருடனுக்கு அப்பவும் ஒரு தயக்கம். அம்மா, அங்க லக்ஷ்மி தேவி இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பெருமாளை பார்த்துப்பாங்க. ஆனா உங்களுக்கு சேவை செய்ய நான் ஒருத்தன் தானே இருக்கேன். உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு கேக்குறாரு. நினைச்சு பாருங்க, சாட்சாத் வைகுண்டமே கூப்பிடுது. ஆனா கருடன் அம்மா தான் முக்கியம்னு நிக்கிறாரு. இத
இத பார்த்ததும் மகாவிஷ்ணுவே நேர்ல வந்துட்டாரு. கருடனோட இந்த தாய் பக்தியை பார்த்து பெருமாள் சிரிக்கிறாரு. கருடா, உன்னோட இந்த குணம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு சேவை செய்யறது மூலமா உன் அம்மாவோட புகழ இந்த உலகம் முழுக்க நிலைநாட்டலாம். கவலைப்படாதன்னு சொல்றாரு. அப்பதான் கருடன் மனசு ஆறி மகாவிஷ்ணுவோட வாகனமா மாற ஒத்துக்கிறாரு. இப்படிதான் ஒரு சாதாரண மகன் தன் தாய் மேல வச்சிருந்த அன்பால தெய்வ நிலைக்கு உயர்ந்தாரு. என்ன நண்பர்களே, கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? பெத்த அம்மாவை யாரு உயிரா நினைக்கிறாங்களோ அவங்கள தேடி அந்த பெருமாளே வருவாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம கருடாழ்வாரே ஒரு பெரிய உதாரணம். இந்த சின்ன கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியதும் இதுதான்.